Taste the Daily. மாமன்னர் மருதுபாண்டியரின் 224வது நினைவு தினம் மற்றும் குரு பூஜையையொட்டி வரும் வெள்ளிக்கிழமை அவரது திருவுருவச் சிலைக்கு கழகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள மருதுபாண்டியரின் மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என அறிவிப்பு. கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு திமுக அரசின் தவறான திட்டமிட்ட கவனக்குறைவினாலும் வேண்டுமென்றே பாதுகாப்பு வழங்காமல் இருந்த மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் தான் காரணம். விழுப்புரத்தில் நடந்த அதிமுக 54ஆம் ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. இந்த நிர்வாகத்துடைய திமுக அரசுடைய தவறான திட்டமிட்ட கவனக்குறைவு வேண்டுமென்றே அதை முறைப்படுத்தாமல் பாதுகாப்பு வழங்காமல் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தது அந்த மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் தான். அதை பொறுப்பேற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம். மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது கருணாநிதியின் குடும்பம். திட்டங்கள் என்ற பெயரில் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து கருணாநிதியின் குடும்பம் தங்களை வளர்த்துக் கொண்டிருப்பதாகவும் இன்னும் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பதாகவும் விழுப்புரத்தில் நடைபெற்ற அதிமுக 54வது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் விமர்சனம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, இன்னைக்கு ஏசியாவிலே மிகப்பெரிய பணக்காரர் பட்டியலிலே இன்னைக்கு இடம்பெற்றிருக்கிறது கருணாநிதி குடும்பம். எங்கிருந்து வந்தது இந்த பணம்? எங்கிருந்து வந்தது இந்த சொத்து? எங்கிருந்து வந்தது இந்த சாம்ராஜ்யம்? யாருடைய பணம்? எல்லாம் உங்களுடைய பணம், மக்களுடைய பணம், வரி பணம். மக்களுக்காக பாடுபடுகிறோம், மக்களுக்காக உழைக்கிறோம், மக்களுக்காக நாங்கள் திட்டங்களை போடுகிறோம் என்று சொல்லி இந்த திமுக ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வருகின்ற போது திட்டங்கள் என்ற பெயரிலே இன்றைக்கு உங்கள் பணத்தை, மக்கள் பணத்தை, வரி பணத்தை கொள்ளையடித்து தங்களை இன்னைக்கு வளர்த்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்திருக்கும் இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியாவுடன் இந்திய பிரதமர் மோடி சந்திப்பு. இலங்கைக்கு இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவு மற்றும் கல்வி, நமது மீனவர்களின் நலன் ஆகியவற்றை பற்றி ஆலோசித்ததாக தகவல். பாதுகாப்பு ஆயுதங்களை 100% உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய இலக்கு. மராட்டிய மாநிலம் நாசிக்கில் சிறிய ரக பயிற்சி விமான உற்பத்தி மையத்தை திறந்து வைத்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசு பேருந்தில் பள்ளிக்கு சென்ற 13 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நடத்துனர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு பெண் குழந்தைகள் மற்றும் பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் கற்குளம் கிராமத்தில் 2 மகன்களை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு தந்தையும் தூக்கிட்டு தற்கொலை. ஆன்லைன் வர்த்தகத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டதால் மனைவி ஊரில் இல்லாத நேரத்தில் கணவர் விபரீத முடிவு. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே நடத்தை மீதான சந்தேகத்தால் 2வது மனைவியை கொன்று சடலத்தை ஓலைக்குள் மறைத்து வைத்துவிட்டு முதியவர் விஷமருந்தி தற்கொலைக்கு முயற்சி. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் குற்றச் செயல்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை அரசு மருத்துவமனையில் மது போதையில் 2 பேருக்கு இடையே ஏற்பட்ட தகராறின் போது ஒருவர் மற்றொருவரை கத்தியால் சரமாரியாக குத்தியதில் கடலூரைச் சேர்ந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் பூரண மது விலக்கை அமல்படுத்தாததால் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் விமர்சனம்.
செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே கருநிலம் பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் தங்க நகைகள் மற்றும் பணம் கொள்ளை. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் குற்றவாளிகள் சிறிதும் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மது போதையில் தகராறு செய்த இளைஞரை கத்தியால் வெட்டிய அடையாளம் தெரியாத நபர்கள் தப்பியோட்டம். விடியா திமுக ஆட்சியில் மது போதையால் இளைஞர்கள் அட்ராசிட்டி செய்வதும் கொலை முயற்சியில் ஈடுபடும் சம்பவங்களும் தொடர்கதையாகும் அவலம். திருநெல்வேலியில் அதிக லாபம் கிடைக்கும் என்ற ஆசை வார்த்தைகளை நம்பி சைபர் கொள்ளையர்களிடமிருந்து 18 லட்சம் ரூபாயை இழந்த கல்லூரி முதல்வர். ஆன்லைன் மோசடி கும்பல்களால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரித்திருக்கும் நிலையில் தடுக்க வேண்டிய சைபர் பிரிவு போலீசாரோ கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதாக குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா அருகே திமுக நிர்வாகிக்கு சொந்தமான பட்டாசு ஆலை அனுமதியின்றி இயங்கியது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து ஆலைக்கு சீல் வைக்கப்பட்டது. ஆளுங்கட்சியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து அரசுக்கு எதிராக சட்டவிரோதமான செயலில் ஈடுபடுவது வெட்ட வெளிச்சமாகி வருவதை அடுத்து ஸ்டாலின் அரசு மீது மக்கள் நம்பிக்கை இழப்பு. மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் குவியல் குவியலாக வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்ததால் விவசாயிகள் கடும் வேதனை. ஸ்டாலின் மாடல் அரசின் நெல் கொள்முதல் நிலைய அதிகாரிகள் தீபாவளிக்கு பிறகே கொள்முதல் செய்வோம் என கூறியதால் நஷ்டம் ஏற்பட்டதாக கூறும் விவசாயிகள் நெல்மணிகளை விரைவில் கொள்முதல் செய்யவும் வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள வளையக்கரனூர் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுவதால் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுத்து பெற்றோர் நூதன போராட்டம். கண்டிஷன்களை ஃபாலோ செய்து மாணவர்களுக்கு உயிர் பயத்தை ஏற்படுத்தும் அரசு பள்ளிகளை சீரமைக்காமல் அன்பில் மகேஷ் எங்கே அழுது கொண்டிருக்கிறார் என பெற்றோர் ஆவேச கேள்வி. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பல. நான் கட்டடை இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. கட்டடை இடிஞ்சு விழுந்து நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? ஏன் அனுப்பலின்னு கேட்குறீங்க. எங்கள் பையனுக்கு எதுனாலும் நீங்கள் பையன் திருப்பி கொடுத்துருவீங்களா? ஸ்கூலில் டீச்சர் கேட்டாலும் டீச்சர் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு ஏன் ஸ்கூலுக்கு அனுப்பலின்னு கேட்குறீங்க. குழந்தைங்களுக்கு எதுனாலும் யார் பொறுப்பு? 4.5 ஆண்டுகால விடியா திமுக ஆட்சியில் தங்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் இதுவரை நிறைவேற்றவில்லை என அரசு அலுவலர்கள், உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மைய சங்கம் குற்றச்சாட்டு. இனியும் கோரிக்கையை நிறைவேற்ற தவறினால் வரும் தேர்தலில் ஸ்டாலின் அரசுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என பகிரங்க எச்சரிக்கை. அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதிகளில் அரசு பணியாளருக்கு எதையும் நிறைவேற்றாமல் இன்று வரை அப்படியே வைத்திருப்பது இது அரசுக்கு நல்ல தீர்வாக அமையாது. தூத்துக்குடியில் தூய்மை பணியாளரை சாதிய ரீதியாக அவமதித்த திருச்செந்தூர் ஒன்றிய திமுக இளைஞர் பிரிவு அமைப்பாளர் சிவராஜன் SC/ST சட்டத்தில் பிடிபட்டார். சமூக நீதி பேசும் திமுகவின் சாதி அகங்காரம் மீண்டும் வெளிப்பாடு. தமிழகத்தில் 37 அரசு அலுவலகங்களில் 37 லட்சம் ரூபாய் சிக்கிய நிலையில் ஊழல் மாநிலமாக தமிழகம் மாறுகிறதா என பொதுமக்கள் கேள்வி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஒவ்வொரு அரசு அலுவலகங்களும் ஊழல் மையமாக திகழ்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூரில் பெய்த மழையின் காரணமாக சேரும் சகதியுமாக காட்சியளித்த உழவர் சந்தையில் நாற்று நட்டு போராட்டம் நடத்திய வியாபாரிகள். உழவர் சந்தையை மேம்படுத்தி தருமாறு விடியா ஸ்டாலின் அரசுக்கு வியாபாரிகள் கோரிக்கை. வியாபாரம் தான் பண்றோம். எங்களுக்கு ஒரு மழை வந்தா ஓடி ஒன்ற இடம் இல்லையா. அங்க போனாலும் தோத்துறாங்க, அங்க போனாலும் தோத்துறாங்க. இந்த விவசாய பொருள் வீணா அழுகி போகுது. நாங்க எப்படி இதெல்லாம் நாங்க கரை சேர்த்து கொள்ள கொடுக்கறது? தமிழ்நாட்டு கடன் நிதியில் 31% மட்டுமே மூலதன செலவு பயன்படுத்தப்படுவதாக CAG அறிக்கை. 2023, 2024 நிதி பற்றாக்குறை 10.43% உயர்ந்து 90,430 கோடியாகவும் மாநில கடன் 7,62,000 கோடியாகவும் உயர்ந்துள்ளதாக CAG வெளியிட்ட அறிக்கையில் தகவல்.
டான்ஜெட்கோ நுகர்வோரிடமிருந்து வசூலித்த 1985 கோடி ரூபாய் மின்சார வரியில் 1457 கோடி மட்டுமே அரசுக்கு செலுத்தப்பட்டது சிஏஜி அறிக்கையில் அம்பலம். செலுத்தப்படாத 507 கோடியே 43 லட்சம் ரூபாய் மக்கள் பணம் எந்த அமைச்சர் மற்றும் உடன்பிறப்புகளின் பாக்கெட்டிற்கு சென்றது என மக்கள் கேள்வி. உள்ளாட்சியில் நல்லாட்சி என விளம்பரம் செய்து ஆட்சிக்கு வந்த பின் ஊழல் செய்வதில் மட்டுமே முனைப்பாக உள்ள ஸ்டாலின் அரசால் திண்டாடும் மாநகராட்சிகள். ஆவடி மாநகராட்சியில் உள்ள 172 பணியிடங்களில் 131 காலியாக உள்ளதால் மோசமான கழிவு சேகரிப்பு, முழுமையடையாத வடிகால் பணிகள், மெட்ரோ வாட்டர் இணைப்பு தாமதங்கள் உள்ளிட்டவற்றால் மக்கள் கடும் அவதி. கூட்டுறவு சங்க ஊழியர்களுக்கு 20 விழுக்காடு தீபாவளி போனஸ் முழுமையாக கிடைக்காமல் 10 விழுக்காடு மட்டுமே கிடைத்திருப்பதாக ஊழியர்கள் சங்கம் குற்றச்சாட்டு. விடியா திமுக அரசு ஊழியர்களிடையே கூட பாரபட்சம் காட்டுவதாக கூட்டுறவு சங்க ஊழியர்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் பரவலாக பெய்த மழை. ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறனின்மையால் சிறிய மழைக்கே குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலை மூழ்கிய அவலம். சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 163 உறுப்பு கல்லூரிகளில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக மதிப்பெண் சான்றிதழ் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் உயர்கல்வித்துறை செயலற்று கிடப்பதால் மாணவர்கள் உயர்கல்வியில் சேர முடியாத நிலை உள்ளதாக பெற்றோர் வேதனை. நெல் மூட்டைகளை கிடங்குகளில் சேமித்து வைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3 மாதத்திற்கான அரிசியை மொத்தமாக வழங்க வலியுறுத்திய மத்திய அரசின் உத்தரவை செயல்படுத்தாத ஸ்டாலின் அரசு. தங்களின் செயலற்ற தன்மைக்கு மத்திய அரசை குறை சொல்லி தப்பிக்க நினைக்கும் திமுக அரசு தற்போது மத்திய அரசின் உத்தரவை பின்பற்றாதது ஏன் என விவசாயிகள் கேள்வி. சேலம் மாவட்டம் பிஎன்பட்டி பேரூராட்சியில் சாலையில் நடந்து சென்றவர்களை திருநாய் கடித்ததில் ஒரே நாளில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் காயம். திருநாய்கள் சாலையில் செல்பவர்களை கடிப்பதாக பலமுறை புகார் அளித்தும் பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை தலைமை செயலகம் எதிரே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை அராஜகமாக கைது செய்த ஸ்டாலின் ஏவல்துறை. பணி நீக்கம் செய்யப்பட்ட 5 மற்றும் 6வது மண்டலத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் போராட்டம் கூட நடத்த முடியவில்லை என்று தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டு. தென்காசி அருகே இரவு நேரத்தில் வீட்டின் முன்பு உறங்கிக் கொண்டிருந்தவரை திருநாய் கடித்ததில் படுகாயமடைந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஸ்டாலின் மாடல் அரசு நாய்க்கடியிலிருந்து மக்களை பாதுகாக்க எந்த முயற்சிகளையும் எடுக்காததால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் ராட்சத மரம் வேரோடு சாய்ந்து சாலையில் சென்ற கார் மீது விழுந்ததால் 2 காயம். பருவமழை தொடங்குவதற்கு முன்பு முறியும் நிலையில் உள்ள மரங்களை விடிய அரசின் மாநகராட்சி அகற்ற நடவடிக்கை எடுக்காததால் விபரீத நிகழ்வு அரங்கேறியதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கும்பகோணம், சேலம், மன்னார்குடி, திருவாரூர், திருச்செந்தூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்ல முன்பதிவு செய்தும் பல மணி நேரம் காத்து கிடந்த பயணிகள். விடிய ஸ்டாலின் மாடல் அரசு பேருந்துகளை சரியான நேரத்திற்கு இயக்காததால் அதிகாரிகளுடன் பயணிகள் வாக்குவாதம். 7 மணிக்கு வந்தோம், இன்னும் பஸ்ஸே வரல. புக்கிங் பண்ண பஸ் வரல. பஸ் காத்துக்கிட்டு கிடக்கணும். மணி 1 ஆச்சு, இன்னும் வரல. கவர்மெண்ட் எத்தனையோ பஸ் விட்டு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியல. எவ்வளோ மக்கள் நிற்கிது பாருங்க காத்துக்கிட்டு, வெளியூர் போகிறதெல்லாம். இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணுறது? நாங்கள் நாகப்பட்டினம் போனோம். 11 மணிக்கு சொன்னாங்க. செங்கல்பட்டுல இருந்து வந்திருக்கிறோம். 11 மணிக்கு என்னங்க, இன்னும் மணி 1 ஆகுது, இன்னும் வரல பஸ். அடையாறில் 8 மணிக்கு கிளம்பணும். 8 மணிக்கு கிளம்பி இங்கே 11 மணிக்கு வந்தோம். 3 ஹவர்ஸ் ஆச்சு அடையாறுலேருந்து இங்கே வர.
11:20க்கு நான் புக் பண்ணியிருந்தேன் பஸ்ஸு. சரி 11 மணிக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தாக்கா பஸ்ஸே வரல. இது வரைக்கும் மணி வந்து இப்போ வந்து மணி 1:20 ஆயிடுச்சு. இது வரைக்குமே பஸ்ஸு வரல. ஸோ கண்ட்ரோல் ரூமில் கேட்டேன், பஸ்ஸு வரும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ வருதோ அப்போ தான் போகணும். கடலூர் மாவட்டம் காடாம்புலியூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 2 லட்சம் ரூபாய் பணம் சிக்கியது. ஊழல் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலர்கள் லஞ்சத்தில் திளைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தீபாவளியை முன்னிட்டு சொந்த ஊருக்கு படையெடுத்த மக்களால் தாம்பரம், பெருங்களத்தூர் பகுதிகளில் கெடும் போக்குவரத்து நெரிசல். இரவு 12 மணியை கடந்தும் போக்குவரத்து நெரிசல் குறையாமல் வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் பயணிகள் கெடும் அவதி. தீபாவளி தொடர் விடுமுறையொட்டி 2வது நாளாக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி படையெடுக்கும் மக்கள். காவல்துறையின் மெத்தனத்தால் செங்கல்பட்டு மாவட்டம் மாமண்டூர் பாலாறு பாலம் முதல் இருங்குன்றப்பள்ளி பழவேலி வரை 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சாலையில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே பந்தல் அமைக்கும் பணியின் போது விபத்து. மின்சாரம் தாக்கி தந்தை மற்றும் மகன் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம். தீபாவளிக்கு அடுத்த நாளான அக்டோபர் 21ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு. விடுமுறையை ஈடு செய்ய அக்டோபர் 25ஆம் தேதி சனிக்கிழமை பணி நாள் என்றும் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 2000 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 95,600 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமிற்கு 250 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 11,950 ரூபாயாக உள்ளது. வரும் 24ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடலோர பகுதிகளை நெருங்க வாய்ப்புள்ளதாகவும் கணிப்பு. தென் மாவட்டங்களில் பெய்து வரும் மிக கனமழை எதிர்வரும் நாட்களில் கனமழையாக குறைய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை 800 சதுப்பு நிலங்களை மீட்டெடுப்பதாக கூறிய வாக்குறுதிகளை ஸ்டாலின் அரசு நிறைவேற்றவில்லை என சேவ் 800 அமைப்பு அறிக்கை. அரசின் செயலற்ற தன்மையால் 22 துறைகளின் மதிப்பீட்டில் அரசு வெறும் 9% மட்டுமே பெற்றுள்ள நிலையில் 800 சதுப்பு நில பகுதிகளில் மாசு கட்டுப்பாட்டு விதி மீறல், நீதிமன்ற உத்தரவு அவமதிப்பு, துறை ஒருங்கிணைப்பு குறைபாடு போன்ற பல நிர்வாக சீர்கேடுகள் இருப்பதும் அம்பலம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நகை கடை வீதியில் புத்தாடைகள், பட்டாசுகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க குவிந்த பொதுமக்கள். அனைத்து வீதிகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதிய நிலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த போதிய அளவிற்கு போலீசார் பணியில் இல்லாததால் மக்கள் கடும் அவதி. தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர் செல்வதற்காக திருப்பூர் ரயில் நிலையத்தில் குவிந்த தொழிலாளர்கள். ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு ரயிலில் ஏறியும் கூட்ட நெரிசலால் படிக்கட்டில் ஆபத்தான முறையிலும் பயணம். அரசு பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் மீது வழக்கு உள்ளதா, அவர்களின் பெற்றோர் சிறையில் உள்ளனரா உள்ளிட்ட தனிப்பட்ட பின்புலங்கள் குறித்து தகவல் சேகரிக்க தடை விதிக்க கோரிய பொதுநல மனு மீது அக்டோபர் மாத இறுதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், குழந்தைகள் நல இயக்குநர் ஆகியோருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோவிலில் ஏகாதசி திதி, ஐப்பசி மாத பிறப்பு சுக்கிரவாரத்தை முன்னிட்டு இரட்டை சுவாமி புறப்பாடு. ஸ்ரீதேவி, பூதேவி, பெருந்தேவி தாயார் சமேதம் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு.
மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனில் தீபாவளியை முன்னிட்டு 5 நாள் தீப உற்சவம் மகா காளேஸ்வர் கோவிலில் பகவான் ஸ்ரீ மகா காளேஸ்வரின் ஆரத்தியுடன் தொடங்கியது. விளக்குகள் மற்றும் தீபங்களின் அலங்கரிப்பால் ஒளியில் மின்னும் மகா காளேஸ்வர் கோவில். உத்தரப்பிரதேசம் நகர் நிகாம் முராதாபாத்தில் தீபோத்சவ் கொண்டாட்டத்தின் போது 11 லட்சம் தீபங்கள் ஏற்றப்பட்டன. 11 லட்சம் தீபங்கள் மற்றும் 1500 ட்ரோன்களின் பிரம்மாண்டமான நிகழ்ச்சியால் ஒளியால் மின்னிய நகரம். தீபத் திருவிழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அயோத்தியில் உள்ள சரயு காட்டில் பிரம்மாண்ட ஆரத்தி செய்ய ஏற்பாடு. லட்சக்கணக்கான தீபங்கள் ஏற்றப்பட்டு பிரம்மாண்ட முறையில் ஆரத்தி நடைபெற உள்ளதாக தகவல். கொடைக்கானல் சிட்டி வியூ பள்ளத்தாக்கு பகுதியில் பசுமையான மலைமுகடுகளில் கடல் அலையைப் போல காணப்பட்ட வெண்பஞ்சு மேகமூட்டங்கள். கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, நாமக்கல், கரூர் ஆகிய 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை. ஸ்டாலின் அரசு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத நிலையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. தேனி மாவட்டம் போடியில் விடிய விடிய கொட்டி தீர்த்த மழையால் கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. முல்லை பெரியார் அணைக்கு 40,000 கன அடியாக நீர்வரத்து அதிகரிப்பு. தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு காரணமாக அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை நீடிப்பு. தேனி மாவட்டத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழை காரணமாக வைகை ஆற்றில் ஏற்பட்ட பயங்கர வெள்ளத்தால் பொதுமக்கள் ஆற்றுக்கு செல்ல தடை. ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ள நீர் விளைநிலங்கள் வருசநாடு சாலையில் பல்வேறு இடங்களில் புகுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பால் உருவாக்கப்பட்ட ஜோராவர் லைட் டாங்க் எதிர்ப்பு வழிகாட்டப்பட்ட ஏவுகணையான நாக் MK2வின் சோதனை வெற்றி. வீச்சு, உயர் தாக்குதல் முறைக்கான சூழ்ச்சி திறன் மற்றும் துல்லியம் உள்ளிட்ட அனைத்து செயல்திறன் நோக்கங்களும் அடையப்பட்டதாக DRDO அதிகாரிகள் தகவல். இந்தியா 2035ஆம் ஆண்டு வரை போர் விமான இயந்திரங்களுக்கு சுமார் 65,400 கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளதாக அறிவிப்பு. பல்வேறு திட்டங்களுக்கு சுமார் 1100 இயந்திரங்கள் தேவைப்படுவதாக DRDO இயக்குநர் SV ரமணாமூர்த்தி தகவல். ஹவாய் தீவில் உள்ள கிலாவியா எரிமலையில் மீண்டும் உச்சி பள்ளத்திலிருந்து எரிமலை குழம்புகள் வெளியேற்றம். பார்வையாளர்களின் கண்கவர் காட்சியாக உருகும் பாறையின் நெருப்பு குழம்பு. நடிகர் ஜீவா நடித்துள்ள தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படத்தின் டீசர் வெளியீடு. ஃபலிமி பட இயக்குநர் நிதிஷ் சகாதேவ் இயக்கியுள்ள இந்த படம் விரைவில் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. 8 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய புகாரில் CBI-யால் கைது செய்யப்பட்ட பஞ்சாப் DIG ஹர்சரண் சிங் புல்லர் தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 5 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல். 1.5 கிலோ தங்க நகைகள், 2 சொகுசு வாகனங்கள், துப்பாக்கிகள், வெடிமருந்துகள் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டதால் பரபரப்பு. 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் தபால் சேவையை 24 மணி நேரத்திலும் பார்சல் சேவையை 48 மணி நேரத்திலும் வழங்க அஞ்சல் துறை முடிவு. 2029ஆம் ஆண்டுக்குள் அஞ்சல் துறையை லாபம் தரும் துறையாக மாற்ற மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திட்டவட்டம்.
மடகாஸ்கர் நாட்டில் ஊழலுக்கு எதிராக மக்களிடையே ஏற்பட்ட கிளர்ச்சியை அடுத்து அந்நாட்டு அதிபர் ஆண்ட்ரே ரஜோலினா நாட்டை விட்டு தப்பி ஓட்டம். ராணுவ தளபதி மைக்கேல் ரன்ரியாரினா புதிய அதிபராக பதவியேற்பு. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை வந்த யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை உற்சாகமாக வரவேற்ற அதிபர் ட்ரம்ப். இந்த சந்திப்பின் போது யுக்ரைனுக்கு ஏவுகணை வழங்குவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதியை இந்தியா நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை மீண்டும் அதிகரித்த இந்தியா. பண்டிகை கால தேவை காரணமாக அக்டோபரில் தினமும் 18 லட்சம் பீப்பாய் எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவதாக கேப்லர் நிறுவனம் அறிவிப்பு. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேற்றம். டென்மார்க் வீரர் ஆண்டர்ஸ் அண்டன்சனை 21-13, 21-14 என்ற நேர் செட்களில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேற்றம். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் பாஸ்டன் ஓபன் ஸ்குவாஷ் தொடரில் இந்திய வீராங்கனை அனாகத் சிங் காலிறுதிக்கு தகுதி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் 2வது சுற்று ஆட்டத்தில் அமெரிக்காவின் சார்லோட் ஜீயை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேற்றம். இலங்கையில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இலங்கைக்கு எதிரான போட்டியில் தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி. மழை காரணமாக ஆட்டம் தடைப்பட்ட நிலையில் டக்வர்த் லீவிஸ் முறைப்படி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்றது தென்னாப்பிரிக்கா. இசையமைப்பாளர் சந்தோஷ் சோனாக்ஷி சின்ஹா தெலுங்கில் அறிமுகமாகும் ஜடதாரா திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. சுதீர் பாபு கதாநாயகனாக நடிக்கும் இந்த படம் நவம்பர் 7ஆம் தேதி தெலுங்கு மற்றும் ஹிந்தியில் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. காந்தாரா சாப்டர் 1 படம் வெளியாகி 2 வாரங்களில் உலக அளவில் இதுவரை 717 கோடி ரூபாய் வசூலை தாண்டியதாக படக்குழு அறிவிப்பு. விரைவில் இந்த படம் 1000 கோடி ரூபாய் வசூல் செய்யும் என படக்குழு எதிர்பார்ப்பு.